வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு எம்மியான டேஸ்ட்டோட பிரெட் பால்ஸ் ரப்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஸ்டஃபிங் இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஸ்டஃபிங் வச்சும் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல தேவையான ரபடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் பால் தான் எடுத்திருக்கேன். இது ஃபுல் க்ரீம் பாலில் பண்ணோன்னா ரப்டி இன்னும் கூட நமக்கு நல்ல திக்காக கிடைக்கும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பிரெட் ஸ்லைசஸை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஓரங்களை கட் பண்ணாமல் அப்படியே தான் போட்டு அரைச்சிருக்கேன். அடுத்து ஒரு பிளேட்டில் 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் கூட எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இப்போ இந்த பேக்கிங் சோடா மேலேயே ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க இந்த பிரெட் துண்டுகளையும் இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மைதா மாவு நம்ம வெறும் ஒரு பாண்டிங்காக தான் சேர்க்குறோம். எப்போவுமே பிரெட் தூளோட அளவு அதிகமாகவும் மைதா மாவும் கம்மியாகவும் சேர்த்தோன்னா தான் நமக்கு பிரெட் பால்ஸ் சரியான பதத்தில் கிடைக்கும். 2 ஸ்பூன் உருக்கின நெய்யை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக இதை உருக்கிட்டு தான் சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அடுத்து இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆறின பாலை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு நல்லா பிசைஞ்ச பிறகு விரிசல் இல்லாமல் நம்மளால் உருட்ட வரணும், அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். மாவு கெட்டியாக இருந்தால் நம்மளோட பிரெட் பால்ஸும் கெட்டியாக மாறிடும். அதே சமயத்தில் ரொம்ப லூஸாக பிசைஞ்சாலும் நம்ம பொரிக்கும் போது உதிர்ந்து போயிடும். இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். பாலும் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கலாம். ரபடி ரெடி ஆயிடுச்சு. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷத்தில் மாவு நல்லா ஊறிடுச்சு. கெட்டியாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் பால் கூட சேர்த்துக்கலாம். கையில் நெய் தடவி கிரீஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுகளில் இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் ஸ்டஃபிங் வச்சும் பண்ணலாம். நல்ல பொடியாக நறுக்கின நட்ஸோ இல்லைனா ஃப்ரூட்ஸ் வச்சு கூட நீங்கள் ஸ்டஃபிங் வச்சு பண்ணலாம். நம்ம இன்றைக்கி பிளெயினாக தான் பண்ண போகிறோம். விரிசல் இல்லாமல் இந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க அளவுகளில் இந்த அளவில் நமக்கு 11 பிரெட் பால்ஸ் கிடைக்கும். பிரெட் பால்ஸ் எல்லாமே உருட்டியாச்சு. அடுத்து நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை பாகம் காய்ச்சி எடுத்துக்கலாம். 250 கிராம் சர்க்கரையில் 250 ml தண்ணி சேர்த்து சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே எண்ணெய் கொஞ்சம் விட்டு நம்ம சூடு பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாகு ரெடி ஆகும்போது நம்ம அதை பொரிச்சு போடுறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே 4 பிரெட் துண்டுகளுக்கு தேவையான அளவுகள் தான் சொல்லியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் அதிகமாக பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மற்ற பொருட்களோட அளவுகளையும் அதிகமாக்கிடுங்க. பாகு ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் லேசாக சூடான பிறகு அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு நல்ல பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு இந்த பிரெட் பால்ஸை பொரிச்சு எடுத்துட்டு
பொன்னிறமாக மாறின பிறகு சுட சுட இந்த சக்கரை பாகில் போட்டு விட்டுடலாம். எல்லா பிரெட் பால்ஸையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இது நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நல்லா ஊறி இருக்க இந்த பிரெட் பால்ஸ் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரபடியை நல்லா ஊற்றிட்டு கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா பொடி பண்ணிவிட்டு இது மேலே தூவி விட்டுடலாம். ரொம்பவே யம்மியான டேஸ்ட்டோட பிரெட் பால்ஸ் ரபடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா வயது பீப்புளுக்குமே ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.